சிவாய நமஹ. ஆதிசைவர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான விஸ்வாவசு வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. ஏன் அப்படின்னா நவகிரகங்களிலே சனி பகவான் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சஞ்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது சற்றே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அவருடைய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அவர் நம்ம ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசிக்கு வர்றது, நம்ம ராசிக்கிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்படின்னு இந்த 7.5 வருடம் போகுது இல்லைங்களா. அதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியாக இந்த சனி பயிற்சி இப்போ இந்த வருடம் நடக்குதுங்க. இப்படியான இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனி பயிற்சி நடக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான ஒரு சனி பயிற்சி. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவில்களிலும், முக்கியமாக நவக்கிரக கோவில்கள், திருநள்ளாறு கோவில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் நாம் பெரும்பாலும் அனுஷ்டிக்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான இந்த சனி பயிற்சிங்கிறது தான் இந்த தேதி. ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி நடந்துருச்சு, அது வேறு. அதனால் வாக்கிய முறைப்படி என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடியதான திடீர் விதமான மாற்றங்கள், விபத்துக்கள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக சனி பகவான் இருக்காருங்க. அதனால் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியமானது. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய நாள் அப்படிங்கிறதுல தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் ஒரு துடக்கான நாள். அதனால் அன்றைய தினம்ங்கிறதுல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் அதிகமாக பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க வச்ச ஒரு வகுப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சனி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடியது. நமக்கிட்ட வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தரணும்னா அதுக்கு சனி பகவான். நல்ல இரும்பு சார்ந்த வியாபாரம் நல்லா செழுமையாகணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம். நல்ல ஒரு முதலீடு செய்திருக்கோம், அந்த முதலீடு நல்லா வியாபார அபிவிருத்தி ஆகணும், நிறையா நபர்கள் நம்மளை தேடி அந்த வேலைக்கு வரணும், நல்ல ஆட்கள் வேலைக்கு நம்ம அமர்த்த வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சனி பகவான் முக்கிய காரணகர்த்தாவாக வருகிறார். அதனால் சனி பகவான் நம்ம ஒரு முதலாளிக்கும் அந்த முதலாளித்துவமான அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளுக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அன்பு தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சினாலே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், இது என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களை செய்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மிதுன ராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் இதுவரை 9ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். 10ஆம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர், ஜீவன சனி இதுக்கு பேர். இந்த ஜீவன சனி என்னங்க செய்யும் மிதுன ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வேலைகளிலே அழுத்தத்தை கொடுக்கும், கொஞ்சம் அதிகப்படியான வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையை நிர்பந்திக்கும். அப்போ இது என்ன நல்லதா கெட்டதா அப்படின்னா, இதில் உள்ள விஷயத்தை நான் சொல்லிடுறேன், இது நல்லதா கெட்டதா நீங்கள் தான் சொல்லணும். அதாவது வேலை நேரம் கூடுதல் ஆகும், வேலைக்காக நீங்கள் அதிக நேரம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதற்கு தக்கன உங்களுக்கு ஊதியமும் அதிகரிக்கும், சம்பள உயர்வு உண்டு. ஆனால் அதற்கு நீங்கள் அதிகமாக பிரயத்தனப்பட வேணும், அதிகமாக கஷ்டப்பட வேண்டும். இதுவரை கொஞ்சம் சுகமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை கூட சுகவீனமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கொஞ்சம் உடலை வருத்திக்கு தான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்கு. அதனால் சம்பளம் உயருது, அதனால் கொஞ்சம் அலைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாங்கன்னா இது ப்ளஸ்ஸு. ஆனால் இல்லைங்க, எனக்கு சம்பளம் வருதெல்லாம் கூட அடுத்த விஷயம், ஆனால் எனக்கு என்னுடைய சுகம், உடல் சுகம்தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கு இது கஷ்டம். அதான் விஷயம், புரியுதா உங்களுக்கு? அடுத்தது இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா,
9ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் உடையவர் சனி பகவான். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், 9ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம். இந்த இதுக்கு ரெண்டுக்கும் உடையவர் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திலே செல்லுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சனி பகவான் ரொம்ப நல்ல பலனை கொடுப்பாரு. 10வது இடத்தில் ஒரு பாவி இருப்பினும் நன்று அப்படிம்பாங்க. அது என்னங்க அப்படின்னா 10ல் ஒரு பாவி இருந்தால் கூட நல்லதை செய்வாங்கம்பாங்க. அதனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியதான சனி பகவான் மிதுன ராசிக்கு அருமையான நல்ல பலனை கொடுப்பார். வேலை வெளிநாடு சென்று வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப நாளாக ஆசை இருக்குது, ஆனால் போகவே முடியல, பாஸ்போர்ட் கூட எடுக்கலை, விசா கிடைக்கல, விசா வந்துச்சு, அந்த சமயத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனை, என்னால் போக முடியல, அல்லது போனால் அந்த இடத்துல சரியான படி எனக்கு வேலை கிடைக்கல, ஒரு மாதத்தில் நான் திரும்பி வந்துட்டேன் வெளிநாட்டிலேருந்து, அல்லது நான் போனேன் ஒரு மாதத்துக்கே அது எனக்கு சரியாக இருந்துச்சு நான் வந்துட்டேன், இப்படிலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது, வெளிநாடு செல்லுவதில் ஏதோ தாமதம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்குது, தேவை இருக்குது, அதுக்கான குடும்பத்தில் சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்க இந்த வரக்கூடிய சனி பெயர்ச்சியின் மூலமாக வெளிநாடு செல்லுவதற்கு அமோக பலன்கள் இருக்குது. நல்ல வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோக பலன்கள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல ஒரு 3 மாத காலம் ஜென்மத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஜென்ம குரு வனவாசம் அப்படிம்பாங்க. அதனால் ஜென்ம குரு இருக்கிறதுனால கொஞ்சம் முதல்ல ஒரு 3 மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதற்கு மேலே வெறும் ஆட வேணாம், சலங்கை கட்டி ஆடலாம். நீங்கள் 2ஆம் இடத்துல குரு மாறக்கூடிய காலத்தில் தனலாபம் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குருவினுடைய பார்வை கிடைக்க போகுது. அதனால் ஜீவனஸ்தானம் இன்னும் வலிமையாகும். ஓரளவுக்கு அந்த 3 மாதம் இருக்கக்கூடியதான உடல் உழைப்பு உயர்வு, அந்த உடல் உழைப்பு உழைக்கிறீங்களே அது கொஞ்சம் கம்மியாகும். அது ஒரு நல்ல பலன். ஆனால் 2ஆம் இடத்துல குருனால பொருளாதாரம் உயரும், அதில் ஒன்றும் கவலையே கிடையாது. அதனால் நீங்கள் நினைக்கிற என்ன சுவாமி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் மிகல் பண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு, அதெல்லாம் இல்லை. ஒரு கிரகம் ஒரு பயிற்சினா மற்ற கிரகம் பார்க்கறது எது, மற்றது எங்கே இருக்குது, உச்சத்தில் இருக்கிறதா நீச்சத்தில் இருக்கிறதா, எந்த இடத்துக்கு வராரு, எத்தனாவது ஆதிபதி, இப்போ எந்த இடத்துக்கு, எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு 100% அந்த பலனை நாம் சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி அமோகமான சனி பயிற்சின்னு சொல்லலாம். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அமோகமான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சனி பயிற்சியினாலே. சிவாய நமக.